வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் XIRR எப்படி கால்குலேட் பண்ணுறது மற்றும் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்றதை பார்க்க போகிறோம். நாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஷேர்ஸ் வாங்கியிருப்போம், ரியல் எஸ்டேட்டில் ப்ளாட் வாங்கியிருப்போம். அதன் மூலிமா வர ரிட்டர்ன்ஸை பர்சன்டேஜ் மூலிமா எவ்வளோன்னு கணக்குறது தான் XIRR டூலுங்க. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போல பல ஃபைனான்ஷியல் தகவல் நீங்கள் பெற உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் உங்களை வந்து சேர நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ கால்குலேஷன் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அது நமக்கு திரும்பி 3 lakhs ரிட்டர்ன் வந்திருக்கும். இது எவ்வளோ ரிட்டர்ன் என்று பர்சன்டேஜ் மூலியமா பார்க்கணும்னா சிம்பிளா நம்ம அப்சல்யூட் ரிட்டர்னை பார்ப்போம். அப்சல்யூட் ரிட்டர்னோட ஃபார்முலா கரண்ட் வேல்யூ டிவைடட் பை இன்வெஸ்டட் வேல்யூ -1 into 100. அந்த கணக்கை போட்டா இதுதாங்க வரும், அதாவது 50% ரிட்டர்ன். சரி, இதுல -1 போடாம வேற மாதிரியும் போடலாம். அது எப்படின்னாக்கா கரண்ட் வேல்யூ மைனஸ் இன்வெஸ்டட் வேல்யூ டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ into 100. அதை போட்டு பார்க்கலாம் பாருங்க. 3 lakhs minus 2 lakhs divided by 2 lakhs into 100. அது பார்த்தீங்கன்னா 0.5, அதை into 100 போட்டாக்கா உங்களுக்கு 50% வருது. இதை நம்ம அப்படியே எக்ஸல் ஷீட்டில் போட போகிறோம். இந்த கரண்ட் வேல்யூ வந்து நாம் விற்றது இல்லைனா விற்றா இந்த லாபம் வரும்ன்றது அந்த அமௌண்ட்டு 3 lakhs. நம்ம இனிஷியலாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருப்போம் இல்லையா, அது வந்து 2 lakhs. அப்போது இதுக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன்ன்றதை பார்க்க போகிறோம். அது ஃபார்முலாக்காக இங்கே ஈக்குவல் டு போட போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட்டு, இங்கே கரெக்ட் வேல்யூ அதை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பம் டிவைடட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், டேப் ப்ரெஸ் பண்ணால் இது வந்துடும். இங்கே 0.5 காமிக்குது. மேலே அந்த பர்சன்டேஜ் கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ காமிக்குங்க. ஆனால் இந்த அப்சல்யூட் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கால்குலேட் பண்ணால் 50% காமிக்குது. இதே 3 வருஷம் கால்குலேட் பண்ணால் அதே 50% காமிக்கும். 5 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் எடுத்தாலும் அதே 50% தான் காமிக்கும். 10, 15, 20 நாளும் 20 வருஷத்துக்கு அதே தான் காமிக்கும். அப்போ நம்ம உண்மையான பீரியட் வெயிட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு உண்டான கரெக்டான ரிட்டர்னை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை இப்போ XIRR பார்க்க போகிறோம். அப்போ இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து ஷார்ட் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்றதை பார்க்கலாம். இதுவே லாங் டைமு ப்ளஸ் பர்டிகுலர் டேட்டோடு இருந்ததுன்னா அது வந்து எந்த டேட்டில் வந்தது எந்த டேட்டில் போச்சு அப்படி இருந்ததுன்னா XIRR பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. இந்த XIRR கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 வேல்யூஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்று வந்து டேட்டு, எந்த டேட்டில் கொடுத்தோம் எந்த டேட்டில் வந்தது திரும்பி வந்ததுன்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு அமௌண்ட்டு, எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ வந்தது. இது ரெண்டுமே இந்த XIRR பண்ணலாங்க. பாருங்கள், இதை நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் போடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி XIRR கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று டேட்டு, இன்னொன்று அமௌண்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், உதாரணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண டேட் வந்து 2001ன்னு வச்சுங்க. அப்போ வந்து எவ்வளோ போயிருது வெளியே, 2 lakhs. வெளியே போனாவே நம்ம மைனஸில் போடணும். இப்போ கரண்ட் வேல்யூன்னா அது வித்தாக்கா என்ன அமௌண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு உள்ளே வரது அமௌண்ட் வந்து 3 lakhs. இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, இங்கே ஈக்குவல் டு போட்டாவே ஃபார்முலா போடல உங்களுக்கு XIRRன்னு வரும். அதை அப்படியே டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாருங்கள், வேல்யூஸ்னு போர்டு லெட்டர் காமிக்குது இல்லையா, அப்போனா இந்த வேல்யூ இந்த 2 lakhs 3 lakhs செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு கமா போட்டுக்கணுங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள், டேட்ஸ்னு போல்டாக காமிக்குது இல்லையா, அப்போது டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணோம். கொடுத்த டேட்டு வந்த டேட்டு. இப்போ வந்து அப்படியே டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். கெஸ் நீங்கள் போட தேவை. பாருங்கள், 0 இருக்குது, ஆனால் 0 இல்லைங்க, அந்த வேல்யூ இருக்குது ஆல்ரெடி. நம்ம மேலே போய் அந்த இன்க்ரீஸ் பண்ணோம், டெசிமலில் இன்க்ரீஸ் பண்ணால் பாருங்கள். இப்போ பர்சன்டேஜ் ப்ரெஸ் பண்ண போகிறோம், 2% காமிக்குது. பாருங்கள், 20 வருஷம் வெயிட் பண்ணாலும் அது வெறும் 2% தான் கொடுத்துருது. சரி, இதையே நம்ம பல இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த பாருங்கள் 5, 10, 15, 20 வருஷம் எடுத்துக்கிறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நமக்கு வந்து நம்ம XIRR பார்க்குறதுக்கு 2 விஷயம் தேவைன்னு சொன்னேன். ஒன்று டேட்டு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு தேவை. இப்போ பாருங்கள், இதில் XIRR கால்குலேட் பண்ணுறோம். ஈக்குவல் டு போட்டு XIRR போட்டு வேல்யூஸ் செலக்ட் பண்ணுறோம். இந்த -2 lakhs 3 lakhs செலக்ட் பண்ணோம், ஒரு கமா போடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், டேட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதையே நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க. அப்போ ஒரே இதுதான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் காலங்கள் வெவ்வேறு காலங்களில் வேறு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இந்த கணக்கு மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஷேர்ஸ் வாங்கியிருப்போம், அது வந்து 1 வருஷத்தில் கொடுத்தது அந்த ரிட்டர்ன் வந்திருக்கும். ஆனால் இது 5 வருஷம் வெயிட் பண்ணி அதை நம்ம விற்றோம். அது என்ன தான் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அது என்ன பர்சன்டேஜ்ன்றதை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுங்க. சரி, இதுவே மல்டிபிள் என்ட்ரிஸாக இருந்தாக்கா, அதாவது நம்ம நிறைய வருஷம் கொடுக்குறதும் திருப்பம் வரதும் திருப்பம் கொடுக்குறதுமா இருந்தால் என்னன்றதை பார்க்கலாங்க. வாங்க அந்த கணக்கை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, XIRRக்கு நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று டேட்டு தேவை, அமௌண்ட் தேவை. நம்ம இங்கேருந்து நம்ம கைவிட்டு போகிற அமௌண்ட்லாம் நம்ம மைனஸில் போடுறோம். அதனால் நான் ரெட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், 2010 2 lakhs போன மாதிரியே, அப்புறமா 3 lakhs 1 lakh போன மாதிரியே காமிக்குது. அதுக்கப்புறம் 50,000 வர வருது, 1 லட்சம் வர வருது. இந்த மாதிரி 75,000 போகுது, 2 லட்சம் வருது. இது மாதிரி ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே நாம் ஈக்குவல் டு போட போகிறோம். XIRR டைப் பண்ணாவே அது வந்துடும். பாருங்கள், வேல்யூஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ் செலக்ட் பண்ண பிறகு ஒரு கமா போட போகிறோம். அதுக்கப்புறமா டேட்ஸ் போல்டர் காமிக்குது இல்லையா, டேட்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் காமிக்க போகிறோம். எஸ் நம்மளுக்கு தேவையில்ல, அதை அப்படியே போட்டால் இந்த வேல்யூ காமிக்குங்க. இந்த XIRR கால்குலேஷனை குறிப்பாக எங்கே யூஸ் பண்ணலான்னாக்கா, நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் 79ல் 80ல் ஒரு பிளாட் வாங்கினேன், இப்போ அது 1 லட்ச ரூபா வாங்கினேன், இப்போ 1 கோடி ரூபாய்கிட்ட போகுது அப்படின்வாங்க இல்லையா. அது வந்து நம்ம கேட்கும்போது மலைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கேல்குலேஷன் போட்டு பார்த்தாக்கா அது என்ன பர்சன்டேஜ்ன்றதை பார்த்தா நமக்கு நீங்களே அதை போட்டு பாருங்களேன். சரி, இது போன்ற பல தகவல் அடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.